குட்டீஸ்களா, இன்று நம்ம 3-2 புள்ளி சிக்கு கோலத்தின் 2வது வகையை பார்க்க போறோம். ஒரே புள்ளி அமைப்பிலேயே எத்தனை அழகான கோலங்கள் உருவாகும்னு இன்று நாம சேர்ந்து பார்க்கலாம். ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு நாம ரொம்ப சுலபமான அதே சமயம் அழகான ஒரு கோலத்தை எப்படி வரையறதுன்னு பார்க்கலாமா? ரெடியா இருங்க. முதல்ல நீர் வரிசையில 3 புள்ளி வச்சுக்கோங்க. அப்புறம் அதுக்கு இடது பக்கமும் வலது பக்கமும் 2 புள்ளிகளை நீரா வைங்க. இப்போ ஸ்கிரீன்ல தெரியற மாதிரி மொத்தம் 7 புள்ளிகள் ஒரு அழகான அறுகோண வடிவத்துல ஹெக்ஸகன் ஷேப்ல இருக்கும். இப்போது வெளிப்பக்கத்தில் இருக்கும் ஒவ்வொரு புள்ளியையும் சுற்றி மஞ்சள் நிறத்தில் ஒரு சிறிய இதழ் போன்ற வடிவத்தை டிராப் ஷேப்பை தனித்தனியாக வரைந்து கொள்ளுங்கள். மொத்தம் 6 இதழ்கள் வரும். அடுத்து வரைந்த இதழ்களின் அடிப்பகுதியை ஆரஞ்சு நிறத்தில் இணைக்கப் போகிறோம். ஒரு இதழின் கீழ்ப்பக்கத்திலிருந்து தொடங்கி அடுத்த இதழின் கீழ்ப்பக்கம் வழியாக வளைவாக கொண்டு செல்லுங்கள். இதேபோல் 6 இதழ்களையும் ஒன்றோடொன்று இணைக்கும் போது கோலம் ஒரு முழுமையான வடிவத்தை பெறும். இப்பொழுது இறுதியாக வெள்ளை நிறத்தில் ஒவ்வொரு இதழையும் சுற்றியும் ஒரு பார்டர் போல இணையுங்கள். இவ்வாறும் நேரடியாக கோலத்தை இணைக்கலாம். அவ்வளவுதான். மிக எளிமையான மற்றும் அழகான கோலம் தயார். நீங்களும் இதை முயற்சி செய்து பாருங்கள். நன்றி. நீர் வரிசையில 3 புள்ளி வச்சுக்கோங்க. அப்புறம் அதுக்கு இடது பக்கமும் வலது பக்கமும் 2 புள்ளிகளை நீரா வைங்க. இப்போ ஸ்கிரீன்ல தெரியற மாதிரி மொத்தம் 7 புள்ளிகள் ஒரு அழகான அறுகோண வடிவத்துல ஹெக்ஸகன் ஷேப்ல இருக்கும். இப்போ அடுத்ததா நடுப்புள்ளிக்கு இடது மற்றும் வலது பக்கத்துல இருக்கிற புள்ளிகளை இணைக்க போறோம். ஒரு பவ் அல்லது பட்டாம்பூச்சி இறக்கை மாதிரி 2 பக்கமும் வளைவா கொண்டு வந்து நடுப்புள்ளி வழியா அழகா இணைச்சிருங்க. இப்போ கிடைமட்டமா ஒரு அழகான இதழ் வடிவம் நமக்கு கிடைச்சிருக்கும். கோடுகள் நேரா இல்லாம கொஞ்சம் வளைவா இருந்தா கோலம் பார்க்கிறதுக்கு இன்னும் மென்மையா இருக்கும். இப்போ மேல் மற்றும் கீழ் பக்கத்துல இருக்கிற புள்ளிகளை இணைக்க வேண்டிய நேரம். முதல்ல கீழே இருக்கிற புள்ளிய நோக்கி ஒரு கூர்மையான முக்கோண வடிவத்தை வரைஞ்சு அதை ஏற்கனவே வரைஞ்ச வளைவுகளோட சேர்த்து முடிங்க. அதே மாதிரி இப்போ மேலே இருக்கிற புள்ளியையும் ஒரு முக்கோணமா வரைஞ்சு கீழே இருக்கிற வடிவத்தோட இணைச்சிங்கன்னா ஒரு அழகான நட்சத்திர வடிவம் உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளவுதாங்க. ரொம்ப சுலபமா குறைவான நேரத்துல ஒரு அழகான புள்ளி கோலத்தை நம்ம வரைஞ்சு முடிச்சாச்சு. இதோட நடுவுல நீங்க சின்னதா ஒரு டிசைன் கொடுத்தோ இல்ல வண்ணப்பொடிகள் சேர்த்தோ இன்னும் அழகா மாத்தலாம். இந்த கோலத்தை நீங்களும் உங்க வீட்டு வாசல்ல போட்டு அசத்துங்க. நன்றி. ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு நாம ரொம்ப சுலபமான அதே சமயம் அழகான ஒரு கோலத்தை எப்படி வரையறதுன்னு பார்க்கலாமா? ரெடியா இருங்க. முதல்ல நீர் வரிசையில 3 புள்ளி வச்சுக்கோங்க. அப்புறம் அதுக்கு இடது பக்கமும் வலது பக்கமும் 2 புள்ளிகளை நீரா வைங்க. இப்போ ஸ்கிரீன்ல தெரியற மாதிரி மொத்தம் 7 புள்ளிகள் ஒரு அழகான அறுகோண வடிவத்துல ஹெக்ஸகன் ஷேப்ல இருக்கும்.
இப்போ நடுவுல இருக்கிற 3 புள்ளிகளையும் சேர்த்து ஒரு நீளமான முட்டை வடிவம் அல்லது கேப்சியூல் போல ஒரு கோடு வரைஞ்சுக்கோங்க. இதுதான் நம்ம கோலத்தோட மைய பகுதி. அடுத்ததா இடது பக்கத்துல கீழே இருக்கிற புள்ளியில ஆரம்பிச்சு நடுப்புள்ளி வழியா போய் வலது பக்கம் மேல இருக்கிற புள்ளி வரைக்கும் இன்னொரு நீளமான கேப்சியூல் வடிவத்தை வரைங்க. இப்போ பார்க்க ஒரு எக்ஸ் மாதிரி அழகா இருக்கும். கடைசியா இடது பக்கம் மேல இருக்கிற புள்ளியில இருந்து ஆரம்பிச்சு நடுப்புள்ளி வழியா வந்து வலது பக்கம் கீழே இருக்கிற புள்ளியை இணைங்க. அவ்வளவுதான். பாத்தீங்களா, ஒரு நட்சத்திரம் மாதிரி எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு. இதுக்கு நடுவுல உங்களுக்கு பிடிச்ச கலர் கொடுத்தீங்கன்னா இன்னும் ஜொலிக்கும். நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்க குட்டீஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ரொம்பவே வித்தியாசமான மற்றும் அழகான ஒரு இதழ் கோலம். இப்போ கோலத்தை வரைய ஆரம்பிக்கலாம். மேலே இடது பக்கமா இருக்கிற 2 புள்ளிகளையும் இணைச்சு ஒரு முக்கோண வடிவம் ட்ரையாங்கிள் வரைய போறோம். ஆனா முக்கோணத்தோட முனைகளை சின்னதா வளைச்சு வரைஞ்சிங்கன்னா அது ஒரு அழகான இதழ் மாதிரி பார்க்கிறதுக்கு ரொம்ப மென்மையா இருக்கும். இதே மாதிரி சுத்தி இருக்கிற மற்ற புள்ளிகளையும் 2 புள்ளிகளா ஜோடி சேர்த்து ஒண்ணுக்கொண்ணு மேல வர்ற மாதிரி இதழ்களா வரைஞ்சுக்கிட்டே வாங்க. ஒவ்வொரு இதழும் அடுத்த இதழோட லேசா மேல ஏறி வர்ற மாதிரி வரைகிறது தான் இந்த கோலத்தோட தனித்துவமே. இப்படி 6 பக்கமும் இதழ்களை வரைஞ்சு முடிச்சிங்கன்னா ஒரு அழகான பூ அல்லது நட்சத்திர வடிவம் நமக்கு கிடைக்கும். கடைசியா கோலத்தோட மையத்துல இருக்கிற புள்ளிய சுத்தி ஒரு சின்ன வட்டம் வரைஞ்சு அத அழகா முடிங்க. அவ்வளவுதாங்க. பார்ப்பதற்கு ரொம்ப சிக்கலா தெரிஞ்சாலும் போட ரொம்பவே சுலபமான ஒரு இதழ் கோலம் தயார். இந்த கோலத்தை நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்க. சுட்டிகளுக்கும் அன்பு பெற்றோர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஜாலியான ஆக்டிவிட்டி காத்துட்டு இருக்கு. இப்போ நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிற இந்த படத்துல மொத்தம் 4 வித்தியாசமான கோலப்புதிர்கள், கோலம் பசில்ஸ் இருக்கு. இந்த 4 பாகத்திலையும் கோலங்கள் அரைகுறையா நிக்குது இல்லையா? உங்களோட கற்பனை திறனை பயன்படுத்தி இந்த 4 புதிர்களையும் நீங்க முழுமையான கோலமா மாத்தணும். பெற்றோர்கள் உங்க குழந்தைகளுக்கு உதவி செய்யலாம். இல்ல நீங்க 2 பேரும் சேர்ந்து கூட ஒரு டீமா இத பண்ணலாம். இந்த 4 புதிரும் வித்தியாசமான வடிவங்கள்ல முடிய போகுது. அது என்னன்னு கண்டுபிடிக்க ரெடியா? குழந்தைகளே, நீங்க வரைஞ்சு முடிச்ச அந்த 4 கோலங்களையும் அழகா ஒரு போட்டோ எடுங்க. அந்த போட்டோவை உங்களோட பெயர் மற்றும் ஊரோட சேர்த்து திரையில தெரியிற என்னோட வாட்ஸ்அப் எண் 8122508936 என்ற நம்பருக்கு உடனே அனுப்பி வைங்க. யாருடைய கோலங்கள் ரொம்ப கிரியேட்டிவா இருக்குன்னு பார்க்க நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். உங்க திறமையை நிரூபிக்க இது ஒரு சூப்பர் சான்ஸ். சீக்கிரம் உங்க கோலங்களை அனுப்புங்க. நன்றி.